வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஆட்டோகேடில் அதோட கலர் செட்டிங்ஸ் எப்படி சேஞ்ச் பண்ணுறது அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா ஆட்டோகேடில் ஆப்ஷன்ஸ் டைப் பண்ணிங்கன்னா ஆப்ஷன்ஸ் விண்டோ ஓப்பன் ஆகும். அதில் மேலே நிறைய டேப்ஸ் இருக்கும். டிராஃப்டிங், 3D மாடலிங், ஓப்பன் அண்ட் சேவ்னு சொல்லிட்டு. ஸோ அதில் டிஸ்பிளே அப்படின்ற டேபை ப்ரெஸ் பண்ணுங்கள். அதில் ஃபஸ்ட் இடத்துல விண்டோஸ் எலமெண்ட் அப்படின்னு இருக்கும். அந்த பாக்ஸில் தான் அந்த கலர் செட்டிங்ஸ் எல்லாம் இருக்குது. ஃபஸ்ட்டு எடுத்தோன்னு பார்த்தீங்கன்னா கலர் ஸ்கீம் அப்படின்னு ஒன்று இருக்கும். அதில் டார்க் லைட் அப்படின்னு இருக்கும். இது வந்து ஜஸ்ட்டு ஆட்டோகேடோட விண்டோவோட கலரை கண்ட்ரோல் பண்ணும். லைட் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா பார்த்தீங்கன்னா பிளாக் கலர் இருந்தது உங்களுக்கு சில்வர் கலரில் மாறிடுச்சு. அது டார்க் அப்படின்னு வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த டார்க் கிரே கலரில் அது வரும். இது ஒன்லி அந்த ஆட்டோகேடோட விண்டோ கலர் மட்டும் இது கண்ட்ரோல் பண்ணும். அது போக இண்டிவிஜுவலாக நீங்கள் கலர்ஸ் கண்ட்ரோல் பண்ணோம் அப்படின்னா கீழே கலர்ஸ் அப்படின்னு ஒரு டேப் இருக்கும் அதே டிஸ்பிளேயில். ஸோ கலர்ஸ் கிளிக் பண்ணிங்கன்னா அதில் மொத்தம் 3 காலம்ஸ் இருக்கும். ஒன்று கான்டெஸ்ட், ஒன்று எலமெண்ட்ஸ்னு ஒன்று இருக்கும், ஒன்று கலர்ஸ்னு இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு இதில் 2D மாடல், ஸ்பெஸ் ஷீட்டு, 3D, பிளாக் எடிட்டர், கமாண்ட் லைன் செப்பரேட்டாக தனித்தனி டேப்ஸ்குள்ளே இருக்கும். அதில் இண்டிவிஜுவலாக எந்த எலமெண்ட் வேணுமோ அது வந்து செகண்ட் காலமில் இருக்கும். அதோட கலர் செட்டிங்ஸ் என்ன அப்படின்றதுலாம் உங்களுக்கு தேர்ட் காலம்ஸில் வரும். ஒவ்வொரு இதுக்கும் இண்டிவிஜுவலாக நீங்கள் எல்லா கலர்ஸையும் வந்து இதில் நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். இப்போ 2D மாடல் ஸ்பெஷலில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஆப்ஜெக்ட்ஸ்க்கும் கிராஸரு, நீங்கள் யூஸ் பண்ணுற கிரிட் லைன்ஸு அப்படின்னு செப்பரேட்டாக எல்லாத்துக்குமே தனித்தனியாக இருக்கும். அந்த மாதிரி எந்தெந்த ஸ்பேஸுக்கு எந்தெந்த மெட்டீரியல்ஸ், எந்தெந்த எலமெண்ட்ஸ் இருக்குதோ அதுக்குள்ளே செட்டிங்ஸ்லாம் உங்களுக்கு இண்டிவிஜுவலாக இருக்கும். நீங்கள் அதை சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ 2D மாடல் ஸ்பேஸில் யூனிஃபார்ம் பேக்ரவுண்ட், அதாவது நம்ம ஆட்டோகேட் பேக்ரவுண்ட் கலரை சேஞ்ச் பண்ணுறது எப்படின்னு பார்க்குறோம். அதில் பார்த்தீங்கன்னா இப்போ அதில் 2D மாடல் ஸ்பேஸ் செலக்ட் பண்ணியிருக்கேன், யூனிஃபார்ம் பேக்ரவுண்ட் செலக்ட் பண்ணியிருக்கேன், கலர் வந்து பிளாக்னு கொடுக்குறேன். ஸோ இப்போ ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு அது கிரே கலர்லேருந்து பிளாக் கலரில் மாறிடுச்சு. அடுத்து கிராஸர்ன்றது நம்ம வர்ற சிம்பிள் ப்ளஸ் சிம்பிளில் இருக்குல்ல அதான் கிராஸர். ஸோ கிராஸர் வந்து இப்போ மெஜந்தா கலரில் கொடுக்குறேன். பார்த்தீங்கன்னா கிராஸரோட கலர் வந்து ஒயிட்லேருந்து மெஜந்தா கலரில் சேஞ்ச் ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி இண்டிவிஜுவல் எலமெண்ட்ஸை நீங்கள் இந்த கலர்ஸில் போய்ட்டு கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். இப்போ அதோட கிரிட்ஸ் கலரை மாற்றி பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா மேஜர் கிரிட்ஸ், மைனர் கிரிட்ஸ்ன்னு இருக்கும். அதை க்ரீன் அண்ட் ரெட்டுன்னு கொடுக்குறேன். பார்த்தீங்கன்னா மாறிடுச்சு, உங்களுக்கு தெரியுதா? ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு இண்டிவிஜுவல் எலமெண்ட்ஸோட கலரையும் நீங்கள் அந்த டேப்பில் போய்ட்டு நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். அது மாதிரி ஒரு 15-20 எலமெண்ட்ஸ் இருக்கும் அதில். இப்போ கமாண்ட் லைனோட கலர்ஸை கூட நீங்கள் இதில் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 10 பாயிண்ட்ஸ் இருக்கும், 10 எலமெண்ட்ஸ். ஸோ 10 எலமெண்ட்ஸும் நீங்கள் அதில் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஹிஸ்ட்ரி பேக்ரவுண்ட் கலர் நமக்கு ஆல்ரெடி ஒரு மாதிரி எல்லோவிஷ் கலரில் இருக்குது, அது வேறு கலரில் மாற்றலாம் வாங்க. இதில் உள்ள கலர்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் மோர் கலர்ஸ் கொடுத்தீங்கன்னா நம்ம எப்படி லேயர்ஸ் கலர் செட் பண்ணுறோமோ அதே மாதிரி தான், அதே விண்டோ தான் ஓப்பன் ஆகும். என்ன கலர் வேணுமோ அதில் செலக்ட் பண்ணிட்டு டெஸ்ட்டோட கலர் அதுக்கேற்ற மாதிரி கான்ட்ராஸ்ட்டாக உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ, க்ரீன் வச்சிங்கன்னா உங்களுக்கு தெரியாது ஒன்றுமே, அதனால் அதுக்கு கான்ட்ராஸ்ட்டாக ஏற்ற மாதிரி என்ன கலர் வேணுமோ செலக்ட் பண்ணிட்டு அப்ளை கொடுத்தீங்கன்னா அங்கே சேஞ்ச் ஆகிடும். ஸோ அது மட்டும் இல்லை, கலர்ஸ் மட்டும் இல்லை, அதில் வர டெஸ்ட்டு ஸ்டைல்ஸு, டெஸ்ட்டோட ஹைட்டு, டெஸ்ட்டோட ஃபார்மெட்டு எல்லாமே கூட நீங்கள் இதில் மாற்றிக்கலாம். அதுக்கு கலர்ஸ் பக்கத்துலேயே ஃபான்ட்ஸ்னு ஒன்று இருக்கும். கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதில் ஒரு 4-5 டைப் ஃபாண்ட் டைப் இருக்கும். அது என்ன ஸ்டைலில் வேணும், என்ன சைஸில் வேணுன்றதை நீங்கள் செலக்ட் பண்ணி அப்ளை கொடுத்தீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக மாறிடும். அவங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மாறி இருக்குது. ஸோ அதையும் இந்த விண்டோஸ் எலமெண்ட் டேப்பில் நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒவ்வொரு இதுக்கும் ஷீட் லே அவுட்டு, 3Dயில் ஒர்க் பண்ணுறதுக்கு, பிளாக் எடிட்டரில் பிளாட் ப்ரிவியூவோட கலரு, இந்த மாதிரி உங்களுக்கு எது ஈஸியாக இருக்குதோ அதுக்கேற்ற மாதிரி உங்களோட கன்வீனியன்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கலர்ஸை வந்து இதில் மாற்றிக்கலாம். இல்லை கலர்ஸ் எல்லாம் நீங்கள் மறுபடியும் ரீஸ்டோர் பண்ணணும், இல்லை எனக்கு வேண்டாம் பழைய கலர் தான் வேணும் அப்படின்ற மாதிரி இது பண்ணிங்கன்னா அந்த கலர்ஸுன்றது கீழே ரீஸ்டோர்னு சொல்லிட்டு ஆப்ஷன் இருக்கும். ரீஸ்டோர் கிளாசிக் கலர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். அந்த ரீஸ்டோர் கிளாசிக் கலர்ஸ் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா டிஃபால்ட்டாக உங்களுக்கு என்ன கலர் செட்டிங்ஸ் இருக்குதோ அந்த கலர் செட்டிங்ஸ்க்கே எல்லாமே மறுபடியும் ரீஸ்டோர் ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா கேட்கும் உங்களுக்கு 2D மாடல் ஸ்பேஸில் உள்ளது ரீஸ்டோர் பண்ணிடுவாங்க. ரீஸ்டோர் கொடுத்துட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக டிஃபால்ட்டாக என்ன கலர்ஸ் இருக்குமோ அந்த கலர்ஸ் சேஞ்ச் ஆகிடும். ஸோ ஹோப் யூ எல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். ஹோப் யூ ஹவ் லேர்ன் சம்திங் இந்த வீடியோவில். ஸோ
தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.